Hello 11th standard students. உங்கள் டெக்ஸ்ட் exercise 10.4ல question number 15 நம்ம solve பண்ணலாம். இங்கே வந்து find dy by dxன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து x is equal to 1 minus t square divided by 1 plus t square and y is equal to 2t divided by 1 plus t squareன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த question number 14 மாதிரி parametric formல இருக்கு, tல இருக்கு இல்லையா. question number 13, 14 இதெல்லாம் வந்து parametric equations, parametric formன்னு சொல்லலாம், parametric equationsன்னு சொல்லலாம். இந்த formல இருக்கு. ஸோ நமக்கு dy by dxக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது dx by dt கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் dy by dt கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த x என்ன ஃபங்க்ஷன்? கோஷன்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் u by vன்ற டைப்பில் இருக்குது. அண்ட் கோஷன்ட் ரூல் உங்களுக்கு தெரியும். ஸோ கோஷன்ட் ரூல் வச்சு இந்த எக்ஸுக்கும் yக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, கோஷன்ட் ரூலை நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u by v is equal to v du minus u dv by v square. இதுதான் வந்து கோஷன்ட் ரூல். ஓகே, இப்போ டினாமினேட்டர் இதுதான் v இங்கே நான் எழுதிக்கிறேன், uvன்னு எழுதிக்கிறேன். ஸோ vயை வந்து கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்க போகிறோம். ஓகே, v என்னது 1 plus t ஸ்கொயர். இப்போ இந்த யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம். யூவோடைய டிஃப்ரென்சியேஷன், நியூமரேட்டரோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? 1க்கு 0 ஆயிரும். இந்த மைனஸ் டி ஸ்கொயருக்கு மைனஸ் 2t அப்படின்னு ஆயிரும். அதனால என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இன்ட்டு மைனஸ் 2t. நடுவில் என்ன சைனு? மைனஸ் சைன். அடுத்தது u, அதாவது நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பாக பிராக்கெட் போட்டு தான் அதை எழுதணும். அண்ட் டிவினா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர். இது ஓகே, இதோட டிஃப்ரென்சியேஷன் 1க்கு 0, இந்த டி ஸ்கொயருக்கு வந்து 2tன்னு வந்துடும், 2t. அதனால இந்த இடத்துல நம்ம அதோட டிஃப்ரென்சியேஷன், டினாமினேட்டர் டிஃப்ரென்சியேஷனை 2t plus 2tன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை v square. v என்னது? டினாமினேட்டர். 1 plus t square the whole square. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, திஸ் இன்டு திஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் திஸ் இன்டு திஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது பண்ணி போட்டுருவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு மைனஸ் 2t மைனஸ் 2t, அப்புறம் t ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 2t மைனஸ் 2t கியூப். அடுத்தது மைனஸ் 1 இன்ட்டு 2t மைனஸ் 2t. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 2t என்ன ஆயிரும்? ப்ளஸ் 2t ஸ்கொயர் ஆயிரும். ரைட்? ஓகே, இது வந்து ப்ளஸ் 2t ஸ்கொயர் ஆயிரும். டிவைடட் பை 1 plus t square the whole square. Right? So this is equal to, இந்த இடத்துல t square into t வந்து நமக்கு t cube ஆயிரும். ஸோ இது வந்து t cube ஆயிரும். ஓகே, 2t cube ஆயிரும். அதனால மைனஸ் 2t கியூபையும் பிளஸ் 2t கியூபையும் கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறது இந்த 2 டேர்ம்ஸ், இதுவும் இருக்கு. மைனஸ் 2t மைனஸ் 2tனா இட்ஸ் மைனஸ் 4t divided by 1 plus t square the whole square. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் எழுதி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dx by dt இது dy by d. ஓகே, dy by dt நம்ம இன்னும் போடலை. ஸோ dy by dt போட்டுக்கலாம். dy by dt is equal to, இப்போ y-யை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். y என்னது நான் சைடில் எழுதுறேன். y is equal to 2t divided by 1 plus t square. ஓகே, இங்கே வந்து நம்ம நியூமரேட்டர் யூனும் டினாமினேட்டர் வீன்னு வச்சுட்டு அதே கோஷன்ட் ரூலில் போடும்போது என்ன ஆயிரும்? முதல்ல இந்த டினாமினேட்டர் வியை வந்து கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கணும். நம்ம அப்படியே எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட்னா அதை அப்படியே வச்சுக்கிறோன்னு அர்த்தம். 1 plus t ஸ்கொயர். நியூமரேட்டரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். நியூமரேட்டர் 2t உடைய டிஃப்ரென்சியேஷன் என்னது? இன்ட்டு 2. ஓகே, மைனஸ் இப்போ நியூமரேட்டரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு, அதாவது அந்த 2tயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறோம். 1க்கு 0 அண்டு ப்ளஸ் t ஸ்கொயருக்கு 2t. அதனால இது வந்து 2tன்னு வந்துடும் அந்த இடத்துல. இன்ட்டு
இங்கே என்ன வந்துருச்சு 2tன்னு வருது. டினாமினேட்டர் அப்படியே ஹோல் ஸ்கொயர் போட்டு எழுதிடுங்க. 1 + t ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயர் போட்டு எழுதிடுங்க. ஓகே, அப்போ 1 + t ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இந்த நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 × 2 2 and 2 × t ஸ்கொயர் 2t ஸ்கொயர். செகண்ட் டேர்மில் minus 2t × 2t 4t ஸ்கொயர் minus 4t ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை 1 + t ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த 2t ஸ்கொயர் minus 4t ஸ்கொயர் என்ன ஆயிரும்? minus 2t ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா? minus 2t ஸ்கொயர் டிவைடட் பை 1 + t ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 - t ஸ்கொயர் டிவைடட் பை 1 + t ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இதுதான் நமக்கு என்னது? dy/dt. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்குவோம். therefore dy/dx is equal to ஃபார்முலா என்னது? dy/dt divided by dx/dt. ஸோ ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். வாட் இஸ் dy/dt? இதுதான் 2 × 1 - t ஸ்கொயர் divided by 1 + t ஸ்கொயர் the whole square divided by இப்போ dx/dt. what is dx/dt? இங்கே இருக்கு -4t/1 + t ஸ்கொயர் the whole square. ஓகே, இப்போ -4t/1 + t ஸ்கொயர் the whole square. இப்போ இந்த டேர்ம் வந்து நியூமரேட்டருக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி இது வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 - t ஸ்கொயர் பை -4t. இதில் வந்து இந்த 2வையும் இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிடுங்க? அந்த நெகட்டிவ் சைன் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே மேலே கொண்டு போய் இதை ரிவர்ஸ் பண்ணிடுங்க. t ஸ்கொயர் -1ன்னு எழுதிடுங்க. t ஸ்கொயர் -1 பை 2t அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்னது? dy/dx. therefore dy/dx is equal to t ஸ்கொயர் -1 divided by 2t. ஓகே, 2t. இதுதான் ஆன்சர், டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. இங்கே வந்து let y equal to cos inverse of 1 - x square by 1 + x square கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான். அதுக்குள்ளே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் செயின் ரூல் தான். பட் நம்ம இதை சிம்பிளாக பண்ணுறதுக்காக மோர் காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் இருக்கிறதுக்காக சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸுக்கு வந்து எது சூட்டபிளான ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூவோ அதை எடுத்துக்கணும். ஸோ எக்ஸஸ் ப்ராக்டிஸில் அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன போடணுன்ட்டு. இங்கே எக்ஸுக்கு வந்து tan θ நம்ம எடுத்துக்குவோம். tan θ எடுத்துட்டோம்னா இதுலேருந்து நமக்கு தீட்டா கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இந்த சைடு வந்துச்சுன்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும். தீட்டா வில் பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் உடைய இதுபடி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா therefore இந்த y என்ன ஆயிருது நமக்கு? y is equal to cos inverse of 1 - எக்ஸுக்கு என்ன போட்டிருக்கோம்? tan தீட்டா போட்டிருக்கோம். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா by 1 + tan ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன ஃபார்முலா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் cos 2 தீட்டாவுடைய ஃபார்முலா. cos 2 தீட்டாக்கு 3 ஃபார்முலா ஆல்ரெடி இருக்குது. இந்த tan தீட்டா வச்சு ஒரு ஃபார்முலா வரும், அதுதான் இந்த ஃபார்முலா. cos 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா 1 - tan ஸ்கொயர் தீட்டா by 1 + tan ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இது ஒன் ஆஃப் த ஃபார்முலே ஃபார் cos 2 தீட்டா. இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். காஸ் இன்வர்ஸும் காசும் ஒன்றுக்கு ஒன்று எலிமினேட் ஆகிக்கும். ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 2 தீட்டான்னு வந்துடும். ஓகே, 2 தீட்டான்னு வந்துருச்சா? இப்போ நம்ம ஒய்யில் தான் இருக்கும். y is equal to 2 × தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இருக்குல்ல tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த tan இன்வர்ஸ் எக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ y is equal to 2 tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ டிஃபரன்ஷியேட்டிங்
with respect to x. இது எழுதாட்டாலும் பரவாயில்ல, டைரக்டா dy by dx நீங்க போட்டுக்கலாம். So dy by dx is equal to 2 into tan inverse x differentiation, you know it is 1 by 1 plus x square. So this is equal to 2 by 1 plus x square. Okay, this is the differentiation of the given function. 17th question. Sin inverse of 3x minus 4x cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து y equal to வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதுக்கும் நம்ம சப்ஸ்டியூஷன்ஸ் தான் பண்ண போகிறோம். இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு போட்டுக்குவோம். அதாவது இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு போன கொஸ்டினில் செஞ்ச மாதிரி 16ல் பண்ண மாதிரி சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இது எதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா எடுத்தோன்றது நம்ம இப்போ போடுவோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது என்ன இருப்ப 3 into xக்கு வந்து நான் sin தீட்டான்னு எடுத்திருக்கேன். 3 sin தீட்டா மைனஸ் 4 sin cube தீட்டா அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் இந்த 3 sin தீட்டா மைனஸ் 4 sin cube தீட்டாங்கிறது என்னது? அது வந்து sin 3 தீட்டா. ஓகே, sin 3 தீட்டாவுடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே இருக்கிறது என்ன இருக்கு? 3 தீட்டான்னு வந்துருச்சு. y ஈக்குவல் டு 3 தீட்டா. அண்ட் தீட்டா என்னது? இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல தீட்டா, இதாக இருக்கு. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 3 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிட்டோம்னா dy by dx is equal to 3 into sin inverse x ஓட differentiation என்னது? 1 by root of 1 minus x square. So this is equal to 3 by root of 1 minus x square. Okay, this is the differentiation. Okay, இப்போ அந்த sin 3 theta உடைய ஃபார்முலாவை நான் சைடில் எழுதுறேன். sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta. இதெல்லாம் நீங்கள் தரோவா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா எல்லாமே தரோவாக வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களால் செய்ய முடியும். 12th ஸ்டாண்டர்ட்லேயும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.